காலையிலிருந்து தான் அவன் வாழ்க்கை ஓட ஆரம்பிக்கும். ஆனா ஓடுவது அவன் ஆட்டோ மட்டுமில்ல, அவன் கனவுகளும். சாலையோரம் சூரியன் உதிக்கும் போது ஆட்டோமீட்டர் 0, அவன் மனசு ஏற்கனவே 100க்கு ஓடிடும். இன்றைய சம்பளத்துல மகனுக்கான புஸ்தகம் வாங்கணுமா, அல்லது வீட்டுக் கடன் கொஞ்சம் குறைக்கணுமா, அல்லது மனைவிக்காக சின்ன பரிசு வாங்குவானா? எல்லாம் அவன் மூளையிலே சுற்றும் டயர் மாதிரி திணறிக் கொண்டே இருக்கும். அண்ணே, ஸ்கூல் போணும். சிறு குழந்தை சொன்னதும் அவன் முகம் மலர்ந்திடும். ஏன்னா அந்த சின்ன சத்தத்துல அவன் மகனின் சிரிப்பே கேட்கும். ஐயா, சீக்கிரம் கூட்டத்திற்கு போகணும். அவசரத்துல பேசுற ஒரு ஆளின் வெயிட்டையும் அவன் தாங்குவான். சும்மா ஆட்டோ அல்ல, வாழ்க்கை சுமைய தூக்கும் சக்கர வண்டி அது. சிலர் நன்றி சொல்லுவாங்க, சிலர் கூட பணம் கொடுத்து கண் கூட பார்க்காதவங்களாக இருப்பாங்க. ஆனா அவன் மனசு மட்டும் அந்த சில்லற காசு மாதிரி இல்லை. வெறுமனே சத்தம் இல்லை, ஒரு மதிப்பும் இருக்கு. மதிய வெயிலில் மழை வரும்போது கூட அவன் பயணம் மட்டும் நிற்காது. ஆட்டோ சீட்டில் விழும் தண்ணீர் துளிகளை காட்டிலும் அவனோட கண்கள்ல தெரியும் சோர்வுதான் அதிகம். குட்டீஸ், அப்பா வந்தாச்சு. மாலையில் வீடு திரும்பும்போது அவனின் நாள் அப்போதுதான் முடியும். ஆட்டோ கதவு சத்தத்தை விட அவனை கட்டிப்பிடிக்கும் கைகளின் சத்தம் அவனுக்கு பெரிய பரிசு. அவனுக்கு அந்த ஒரு நாள் என்று ஒன்றே கிடையாது. ஒவ்வொரு நாளும் ஒரு போராட்டம், ஒவ்வொரு பயணமும் ஒரு பொறுப்பு, ஒவ்வொரு மனிதனும் ஒரு கதை. ஆட்டோ ஓட்டுவது அவன் வேலை. ஆனா மனிதர்களின் வாழ்க்கையையும், அவர்களின் அவசரத்தையும், அவர்களின் கவலையையும், அவர்களின் உற்சாகத்தையும் அவன்தான் தாங்கிக் கொண்டு செல்வான். அவன் வாழ்வில் பெரிய வெற்றி என்பதோ ஒருவரை காத்திருந்த இடத்திற்கு சேர்த்தது, ஒருவரை பாதுகாப்பாக வீடு சேர்த்தது, ஒருவர் சிரிப்பதற்கு சிறிய காரணமாக இருந்தது. இந்த உலகத்துல பெரிய ஹீரோவாக இல்லாமலுமே தினமும் தன்னாலான அன்பு பணியை செய்யும் அவன்தான் உண்மையான அமைதியான ஹீரோ. வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இன்னும் சப்ஸ்கிரைப் செய்யலனா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கும் பெல் ஐகானையும் அழுத்திடுங்க.